ஹலோ மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம டே பை டே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலனாலும் முன்னாடி ஒரு சில நாட்கள் வந்து நம்ம வீடியோ தவற விட்டுருக்கோம். பட் இனி கரெக்டா வந்துடும். இன்னைக்கு முக்கியமான செய்தி, டிவிகே தொண்டர்களா இருந்தாலும் சரி, இல்ல டிஎம்கே தொண்டர்களா இருந்தாலும் சரி, இல்ல டிவிகே வெறியர்களா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் இது ஒரு அற்புதமான செய்தி இல்ல அப்படின்றத என்னன்னு பார்ப்போம். இப்போ பரந்தூர்ல ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. இது வந்து திமுக ஆட்சியில இருக்கும்போதே அந்த விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு தாவேகா விஜய் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்றதும் ஒரு சில விஷயம் நடந்தது. பட் மக்கள் என்ன விரும்புறாங்க? இப்போ ஒரு சில கிராமப்புறம் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஏரியான்னும் போது அந்த மக்கள் அதை விரும்புவாங்களா இல்ல விரும்ப மாட்டாங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. சரி, அப்படி ஒரு வேலை இருந்தாலுமே தாவேகா விஜய் வந்து அதை ஏன் எதிர்க்கட்டும்? இப்போ அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விவசாயிகள் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. பட் விவசாயிகளா இருக்கும்போது ஒரு சில இந்த காலகட்டத்துல விவசாயிகளுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய கேள்வி அதான். விவசாயிகளுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்காத போது தவிக்க விஜய் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து நிப்பாட்டுவாங்களா அப்படின்றதான் விஷயம். பட் இது எல்லாமே இருந்தாலுமே விவசாயிகள் ஏன் வந்து விவசாயத்தையே எதிர்க்கிறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நான் வந்து ஒரு பூர் ஃபேமிலியா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து விவசாயம் தான் பண்ணி இத்தனை ஆண்டா வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பட் திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அந்த விவசாயத்துக்கு ஒரு மூட்டை அரிசியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கிலோ பருப்பா இருந்தாலும் சரி, அதற்கான குவாலிட்டியான பிரைஸ் வந்து விற்பாங்களா அப்படின்றதா கேள்வியா இருந்துச்சு. நிறைய விஷயம் அந்த மழை டைமா இருந்தாலும் சரி, அந்த பயிர்கள் எல்லாம் தண்ணியில வந்து மிதந்து வேஸ்டா போகும்போது அந்த விவசாயிகளுக்கு ஏற்படுற நஷ்டத்துக்கு இந்த தமிழ்நாடு அரசு வந்து நிதி கொடுக்குதா அப்படின்றதா நான் கேட்கிறேன். அதற்கான நிதி வந்து யாருமே கொடுத்தது கிடையாது இன்ன வரை. சோ இப்படிலாம் இருக்கும்போது யார் வந்து விவசாயத்தை விரும்புவாங்க? அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏர்போர்ட் வரும்போது அந்த இடம் டெவலப் ஆகும்போது அவங்க லேண்டோ சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க யோசிப்பாங்களே தவிர விவசாயத்தை வந்து தொடரலாமா அப்படின்றத யோசிப்பாங்களா அப்படின்றத இந்த மக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து என்ன தெரியுதோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்படி நடக்குது ஏன்னா விவசாயத்தை நிறைய பேர் எதிர்த்து தான் இப்ப வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே அதை விரும்பல, அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதற்கு வந்து நான் விவசாயத்தை எதிர்க்கிறேன் அப்படின்றது என்னுடைய தாட் கிடையாது. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டை வந்து விஜய் அவர்கள் வந்து நிறுத்துவாரா அப்படின்றத இன்னைக்கான பேச்சுவார்த்தையில வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதற்குமே இன்னும் ஒரு சில காலத்துல வந்து அதுக்கு முடிவு தெரிய வந்துடும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்றத அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பரந்தூர் மக்களுக்குமே போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. இது வந்து தொடருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே இருந்தாலும் இப்போ ரீசெண்டா சட்டசபையில என்ன நடந்தது அப்படின்றத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரீல்ஸ் அரசியல், அப்புறம் இந்த மாதிரி வாரிசு அரசியல், இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசப்பட்டு இருந்தாலும் விஜய் அதற்கு ரிப்ளை என்ன கொடுத்திருந்தாரு? திமுகல வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து தொடர்ந்து அவங்க கொண்டு வந்தாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. பட் அவங்க கொண்டு வந்ததை இங்க ஏன் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதம் 1000 ருபீஸ் போடுறதா இருந்தாலும் சரி, இதை வந்து ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்றதும் சட்டசபையில ஒரு கேள்வி ஆச்சு. எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் ஒரு சில விஷயம் அதை பத்தி பேசியிருந்துட்டு விஜய் அங்க ரிப்ளை பண்ணலனாலும் இப்போ அதற்கு வந்து அமௌண்ட்டுமே அங்க போட்டு விட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸுமே வந்துட்டு இருந்தது. அது மாதிரி உண்மையாகவும் நடந்திருக்கு. பட் மீண்டும் அவர் சொன்ன மாதிரி 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஏத்தி கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதற்கு அவர் கால அவகாசமே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் தமிழ்நாட்டுல நடந்துட்டு தான் இருக்கு. இதற்கு புதுசா வந்த சிஎம் என்ன பண்ணுவாரு அப்படின்றத நம்ம டெய்லி வீடியோஸ்ல பார்ப்போம்.